அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிக்கலான காலம், ஈமானுக்கும் பாதுகாப்பு குறைந்த காலம், பொருளாதார ரீதியாகவும் சிக்கல், வாழ்வதும் சிக்கல், எல்லா விதத்திலும் ஒரு சோதனையான காலத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? இது அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு அறிவித்து விட்டுதான் மௌத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லும் வார்த்தை பொய்யாகாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துன் நஜ்மில், வமா யன்திகு அனில் ஹவா, என்னுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைத்ததை பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்தாலே அது வஹியாக தான் இருக்கும். சகோதரர்களே, அந்த வஹியை பேசும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை பற்றியும் நமக்கு விளங்கப்படுத்தி விட்டுதான் மௌத்தாகினார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விதமான காலங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். முதலாவது காலம்தான் ஐயாமுன் நுபுவா, நுபுவத்துடைய காலம், நபிமார்கள் வாழ்ந்த காலம், இந்த உலகத்தில் சிறந்த காலம். இந்த உலகத்துக்கு இதற்கு பின்னால் அந்த காலம் வராது, அவ்வளவு பரக்கத் பொருந்திய பொற்காலம் நுபுவத்துடைய காலம். ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை துஹாவுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நுபுவத்துடைய காலம் முடிவடைந்தது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மௌத்தாகி விட்டார்கள். இதற்கு பின்னால் அந்த காலம் வராது. இரண்டாவது காலம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய காலம். ஹிலாஃபத் என்றால் என்ன? ஹிலாஃபத் என்றால் என்ன? தமிழ்ல சொல்வதாக இருந்தால் பிரதிநிதித்துவம். என்ன பிரதிநிதித்துவம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி வழி நடத்தினார்களோ அந்த வழியிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் நேரான வழியை மட்டும் பின்பற்றி, நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்றி 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்த காலம்தான் ஹிலாஃபத்துடைய காலம். திருமதியில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் 30 வருடங்கள் ஹிலாஃபத் நடக்கும். முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடங்கள் 3 மாதங்கள். இரண்டாவது ஹலீஃபா உலக வரலாறு காணாத, பேரை சொல்லும் பொழுது நம்முடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம். மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 11 வருடம் 11 மாதம், கிட்டத்தட்ட 12 வருடம். நாலாவது ஹலீஃபா ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் கிட்டத்தட்ட 5 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹிலாஃபத்துடைய காலம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு முடிவுக்கு வந்தது. சிந்தனைகளை கவனமாக நீங்கள் வைத்திருந்தால் தான் இந்த ஹுத்பா உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் நிப்பாட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலங்களையும் சொன்னார்கள், இந்த காலங்களில் நடக்கும் குழப்பத்தையும் சொன்னார்கள். இந்த காலங்களில் என்ன நடக்கும், என்ன குழப்பங்கள் உருவாகும், என்ன ஃபித்னாக்கள் உருவாகும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அதையும் சொன்னார்கள். என்ன சொல்லி தரவில்லை அந்த தலைவர்? அதான் இஸ்லாம் தான் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், இஸ்லாம் தான் பரிபூரணமான மார்க்கம், அதுக்கு நிகராக வேறொன்றும் கிடையாது. சகோதரர்களே, முழுதையும் காட்டி தந்தார்கள் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு கொஞ்சம் திரும்புவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக நல்லவர், மிக சிறந்தவர், ஆனால் ரொம்ப சொஃப்டானவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்டாலே முழு உலகமும் நடுங்கும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார். அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு மாற்றமுள்ளவர். இந்த மென்மை தன்மையை இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய எதிரிகள் அதை சாதகமாக பயன்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கடைசி பகுதியில் நாட்டில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், மதீனா முனவ்வராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பூமியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்.
குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, உண்பதற்கு உணவு கொடுக்கவில்லை, அநியாயம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் கொதித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொதித்தார்கள். சொன்னார் உஸ்மான், இந்த உஸ்மானுக்காக நாயகத்துடைய மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. நீங்கள் யாரும் எனக்கு பாதுகாப்பு தர தேவையில்லை, சென்று விடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடித்திருந்தார், நோன்பாளியாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் கண்டார். நீண்ட வரலாறுகள், சுருக்கமாக நான் முடிவுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்திர் இந்தனா யா உஸ்மான், உஸ்மானே நோன்பு பிடித்திருக்கிறாய் தானே, நோன்பு திறக்க என்னிடம் வா. எழும்பினார், கனவிலிருந்து விளங்கிக் கொண்டார். கடைசி நாள் குர்ஆனை எடுத்தார், ஓட ஆரம்பித்தார். சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார். அலிஃப் லாம் ஜுஸ்ஸின் கடைசி பக்கத்தில் அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன் என்ற வசனத்தை ஓதும் பொழுது ஒரு முனாஃபிக் வீட்டுக்குள்ளே பாய்ந்து வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சிலே உட்கார்ந்து கழுத்தை வெட்டினான். ரத்தம் தெறித்தது. அந்த ஆயத்தில் பட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம். அதே குர்ஆன் இன்றும் டோக்கியில், இஸ்தம்புல்லில் மியூசியத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரத்த கரையோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனோடு மௌத்தாகினார். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு. ஏன் வாழ்ந்தது குர்ஆனோட தான். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், இதுதான். எப்படி வாழ்வீர்களோ அப்படி மௌத்தாகுவீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ஹயாத்து ஸஹாபாவில் நான் படித்தேன். ஒரு நாளைக்கு அல்ல, இஷாவுக்கு பின்னால் ஹரத்தில் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆன் ஓதுவார். ஒரு ரக்காத் இப்படி ஓதினா மௌத் அப்படித்தாங்க. சகோதரர்களே, ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய உம்மத்தில், இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் நடந்த முதலாவது குழப்பம், முதலாவது ஃபித்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மர்டர், கொலை. முஸ்லிம்கள் குழம்பினார்கள், இரண்டாக பிரிந்தார்கள். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கையில் எடுத்தார். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் உமையாக்கள் என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் முஆவியா போன்ற சஹாபாக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். சொன்னார்கள் அலியிடம், அலியே ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மானுடைய கொலைக்கு பகரமிடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நாட்டில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அதை பிற்படுத்தினார்கள். பிரச்சனை வெடித்தது. மதீனா தான் இஸ்லாமுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற வழி இல்லாமல் மதீனாவில் இருந்த கேபிட்டலை, மதீனாவில் இருந்த தலைநகரத்தை ஈராக்கிலே கூஃபாவுக்கு மாற்றினார்கள். ஹஜ்ரத் அலி நேர்வழி பெற்ற கலீஃபா. சகோதரர்களே, 6 வருட ஆட்சி. ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலையில் எழுந்த யுத்தம் தான் ஜமல் யுத்தம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதரர்களே 10,000 முஸ்லிம்கள் மௌத்தாகினார்கள். ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அதே தொடரில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான யுத்தம், சிஃபீன் யுத்தம். சகோதரர்களே, 70,000 முஸ்லிம்கள் மௌத்தாகினார்கள். ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹ் தொழுகைக்காக வெளியாகி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முனாஃபிக் அப்துர்ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில் கத்தியால் வெட்டினான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு. சகோதரர்களே, 6 மாதங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு خلافத் பொறுப்பை எடுத்தார். ஆனால் நாட்டில் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, பிரச்சனை வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தார் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது காலம், நான் சொன்ன முதலாவது நுபுவத், 2வது ஹிலாஃபத் முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது ஒரு காலம் வரும், ஐயாமுல் முலூக், அரசாட்சி காலம். ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மாமன்னனாக முடிசூடப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தம்பி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. the first king, முதலாவது ராஜா இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 20 வருட ஆட்சி, கிட்டத்தட்ட 19 வருட ஆட்சி. சிறந்த சஹாபி. சகோதரர்களே, அங்கதான் முதலாவது பரம்பரை ஆரம்பமாகுது. இஸ்லாத்தை ஆட்சி செய்த முதல் பரம்பரை
முதலாவது பரம்பரை உமையாக்கள், இரண்டாவது அப்பாசியர்கள், மூணாவது உஸ்மானியர்கள். ஒட்டமன் எம்பையர். முதலாவது முஆவியா தான் ரலியல்லாஹு அன்ஹு, முதலாவது மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு மௌத்தாகினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவன் யஸீத் கொஞ்சம் மோசமானவன். எந்த அளவுக்கு என்றால் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு அவனுடைய ஆட்சியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கர்பலா ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஈராக்கிலே வஞ்சகமாக மக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்டு கர்பலா என்ற இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க, 20க்கும் மேற்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்து பெண்கள் விதவைகளாக மாறினார். சகோதரர்களே, ஹசனை கொன்றால் சஹாபாக்கள் தாங்குவார்களா? ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக நேசித்த பேரன், இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபேஸ் கட்டில் இருந்தவர், அதே தோட்டத்தில் இருந்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. கொதித்து எழுந்தார்கள் சஹாபாக்கள் யஸீதுக்கு எதிராக. ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு. சகோதரர்களே, அந்த தொடரில் மதீனத்து சஹாபாக்கள் தாபியீன்களுக்கும் யஸீதுடைய ஆட்சிக்கும் மத்தியில் நடந்த ஒரு மோதல். கிட்டத்தட்ட 700 சஹாபாக்கள் ஷஹீதாகினார்கள். ஹர்ரா என்ற போர். இப்படியே ஃபித்னாக்கள் தொடர்ந்தது. சகோதரர்களே, ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு முஆவியாவுக்கு பின்னால் யஸீதுக்கு பின்னால் முஆவியா பின் யஸீத், அவருக்கு பின்னால் மர்வான் இப்னுல் ஹக்கம், அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய காலத்திலே ஈராக் தேசத்திலே கவர்னராக இருந்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். கொஞ்சம் டெரரான ஆள் அவர், கொஞ்சம் பயங்கரமான ஆள் அவர். அவருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைனியுடைய மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷாவை விட 10 வயது மூத்த சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மாவுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிறந்த குழந்தைதான் அப்துல்லா பின் ஜுபைர். சகோதரர்களே, எங்கே பிரச்சனை நடந்தது தெரியுமா? ஹிஜ்ரி 73ல யுத்தம் எங்கு நடந்தது தெரியுமா? ஹரத்துல யுத்தம் நடந்தது. மக்காவுடைய ஹரத்தில். எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லா பின் ஜுபைரை ஹஜ்ஜாஜ் கொலை செய்தான். ஹரத்திலே வைத்து காபா கூட உடைந்தது. ஷெல்ஸ், அணுகுண்டுகள் அல்ல, ஏவுகணைகள் அனுப்பப்பட்டதால் காபா கூட ஒரு பகுதி உடைந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு பின்னால் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஃபித்னா எப்படி தெரியுமா? ஃபித்னத்து ஸர்ரா, அபூ தாவூத்ல வருது. சந்தோஷத்தால், செல்வச் செழிப்பால் ஏற்படும் குழப்பங்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால வந்த அரசர்கள் எல்லாரும் 1-2 பேரை தவிர, உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதே போல அப்பாசியா கிலாஃபத்துல ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத், இவர்களை போல ஒரு இருவரை தவிர மற்ற மன்னர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கிடைத்த வசதி வாய்ப்புகளை வைத்து பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படியே தொடர்ந்தது, அரசாட்சி தொடர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3வது காலம் அரசாட்சி காலம் தொடர்ந்து கொண்டே போனது. முதலாவது உமையாக்கள், 2வது அப்பாசியர்கள், 3வது உஸ்மானியர்கள். உஸ்மானியர்களுடைய ஆட்சி, ஒட்டமன் எம்பையர் 1924ஆம் ஆண்டு வரை இந்த உலகத்தில் நீடித்தது. ஒன்றை விளங்குங்கள், 1924ஆம் ஆண்டு வரை இந்த உலகத்தில் சூப்பர் பவராக இருந்தது முஸ்லிம்கள் தான். சகோதரர்களே, வல்லரசாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். 1920 சச்சத்தில் அப்துல் ஹமீத் சானி, ஒட்டமன் எம்பையருடைய கடைசி ராஜா, கடைசி மன்னன், அந்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது துர்க்கி, இஸ்தம்புல். அவரை சந்திப்பதற்காக யகூதிகள் ஒரு கூட்டம் வந்தார். அவங்களை பத்தி நான் ரொம்ப விரிவா சொல்ல தேவை, எல்லாருக்கும் தெரியும். வந்தவர்கள் அப்துல் ஹமீதை, சானியை சந்தித்து, அரசரை சந்தித்து கேட்டார்கள், ஜெருசலத்தில, பெலஸ்தீனில வசிப்பதற்கு எங்களுக்கு இடம் தாங்க. அதுவரை பெலஸ்தீன் இருந்தது முஸ்லிம்கள் கையில தான். இடம் கேட்டதோட அப்துல் ஹமீத் சொன்னார், இந்த உடம்பில் உள்ள ஒரு ரோமத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் இடம் தரமாட்டேன், நீங்க போகலாம். யூதர்கள், சதிகாரர்கள் தங்களை முஸ்லிம்களை போல் காட்டிக்கொண்டு அரபு தேசத்துக்கு வந்தார்கள். உஸ்மானிய பேரரசர்கள் அரேபியர்கள் அல்ல, அஜமியர்கள்.
அரபு நாட்டுக்கு வந்து அரேபியர்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தார்கள், தலையை கழுவ ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள், நீங்க அரபிகள், நாங்க அஜமிகளுக்கு கீழ் இருக்கிறதா, எங்களுக்கு என்று தனி நாடு வேண்டும், எங்களுக்கு என்று தனி அரசாங்கம் வேணும். அரபியர்கள் வலையில் விழுந்தார்கள். பிரச்சனை உருவாகியது, பிரச்சனை முத்தியது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் இஸ்தாம்புல்லிலே, துருக்கியிலே 1924 மன்னர் அப்துல் ஹமீத் சானி சிறை பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அதோடு விழுந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். உலகத்தில், உலக வரைபடத்தில் வேர்ல்ட் மேப்ல இல்லாத நாடுகள் உருவாகியது. உலகத்திலே பெரும் நாடாகிய ரஷ்யா துண்டு துண்டாக பிரிந்தது. சகோதரர்களே, அரபிய தீபகற்பமாக இருந்த நாடுகள் புது புது பெயர்களோடு உருவானது. முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் துண்டு துண்டாக பிரிய ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் முஸ்லிம்களுடைய பலம் இந்த உலகத்தில் குறைய ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5வது 4வது காலம் இந்த உலகத்தில் அரசாட்சி முடிந்து விட்டால் சொன்னாங்க, 4வது ஐயாமுல் ஃபிதன், முழுக்க முழுக்க ஃபித்னாவுடைய காலமாகத்தான் இருக்கும், குழப்ப காலம். இப்பொழுது நாங்க வாழக்கூடிய காலம் தான் அந்த காலம், எந்த சந்தேகமும் இல்லை. சொன்னாங்க, திருமதியில வருது, அல் காபிது ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்து பாதுகாப்பதை விட கடினமானது. சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்கலத்து இலா கஸ்அதிஹா. சொன்னாங்க, திருமதியில வருது, ஏனையவர்கள் மற்றவர்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, வாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககித்இல் லைலில் முஸ்லிம். இரவுடைய இருட்டு படிப்படியாக எப்படி கூடிக்கொண்டே போகுமோ இதே போல ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்னு மாஜால வருது, யத்ருசுல் இஸ்லாம், இஸ்லாம் மங்கி மறையும். கமா யத்ருசு வஷ்யு ஸௌ, ஆடை உடுப்பு சாயம் போக போக பலசாகிற மாதிரி இஸ்லாம் பலசாகிக் கொண்டே போகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. முஸ்லிம்ல வருது, அற்ப உலகத்துக்காக, அற்ப துனியாவுக்காக மார்க்கத்தையே விற்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள். கிதாபுல் ஃபிதன், கிதாபுல் ஃபிதன். சகோதரர்களே, கிதாபுல் ஃபிதன் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, புகாரில வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார்கள். சுபஹ் தொழுது மிம்பர்ல ஏறினாங்க. துஹர் வரைக்கும் பயான், துஹர் வரை பயான். துஹருக்கு இறங்கி தொழுதவர்கள் மறுபடியும் மிம்பரிலே அஸ்ர் வரைக்கும் பயான். அஸ்ரை தொழுவித்து விட்டு ஏறியவர்கள் மக்ரிப் வரை பயான். வமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தில் என்ன ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நடக்குமோ சகோதரர்களே, அதை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தார்கள். இங்கே சொல்லுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது சகோதரர்களே. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், நாங்க வாழக்கூடிய காலம்தான் அந்த காலம். அபூதாவூதில் எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னத்து துஹைமா, துஹைமா என்ற குழப்பம், கருப்பான கடினமான ரொம்ப பயங்கரமான குழப்பம். எந்த அளவு பயங்கரம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வருது 3 நாடுகளை குறிப்பிட்டு, இந்த 3 நாடுகளும் சீரழியும் என்றார்கள். இந்த 3 நாடுகளும் பஞ்சத்தில் ஆழ்படும் என்றார்கள். முதலாவது எகிப்து, 2வது சிரியா, 3வது சகோதரர்களே, முதலாவது எகிப்து, 2வது சிரியா, 3வது மிஸ்ர். இந்த 3 நாடுகளையும் சொல்லி சொன்னார்கள், இந்த 3 நாடும் சீரழியும். எகிப்தும் சிரியாவும் ஈராக்கும் பஞ்சத்தில் மாட்டும் என்றார்கள். அதே போல கஷ்டம் உருவாகும் என்றார்கள், பிரச்சனை உருவாகும் என்றார்கள். சகோதரர்களே, தாத்தாரியர்களுடைய ஆட்சியில் 3 நாடுகளும் சீரழிந்தது. உங்களுக்கு தெரியும், 2003ஆம் ஆண்டு ஈராக்கில் நடந்த குழப்பம், ஈராக்கே சீரழிந்தது. 2011ஆம் ஆண்டு அரப் ஸ்பிரிங், அரேபிய வசந்தம் என்ற பெயரில் எகிப்திலே உருவாகியது. 2011ஆம் ஆண்டு சிரியாவிலே உருவாகியது. 3 நாடுகளும் மக்கள் லட்சம் லட்சமாக கொல்லப்பட்டார்கள். சிரியாவில் மாத்திரம் சகோதரர்களே 4 லட்சம் பேர் மௌத்தாகினர். ஈராக்கிலே தாத்தாரியர்களுடைய ஆட்சியிலே பக்தாதில் மாத்திரம் 10 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார். ஃபித்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட அத்துணையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில் எல்லாம் சகோதரர்களே இருப்பது, நாளைக்கு என்ன நடக்குமோ,
பெட்ரோலுடைய நிலைமை என்னவாகுமோ, நம்முடைய விலைவாசிகள் எப்படி போகுமோ. சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் முதலாவது படைத்தது பேனை. அபூ தாவூத்ல வருது, அவ்வலுமா கலக்கல்லாஹுல் கலம், the first creation of Allah. பேனையை படைச்ச அல்லாஹ் சொன்னானாம், உத்தம் எழுது எழுது. பேனை கேட்டுச்சாம், என்ன எழுதையா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னானாம், கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் எழுதி மொழி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிவிட்டான், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும். நாம் நினைத்தது நடக்காது. நாம் யாராக இருக்கலாம் இந்த உலகத்தில்? இது அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஆட்சி. அல்லாஹ் எதை நினைக்கிறானோ சகோதரர்களை அதை நடத்துவான். இவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம், செல்வ செழிப்போடு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிரைசிஸ் உருவாகுது. இதை வைத்து நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நாங்களே ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்கிறான், லியபுலுவக்கும், நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களை டெஸ்ட் பண்ணுவோம். சகோதரர்களே, இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நாம் நம்முடைய ஆயுள் எக்ஸாம் ஹோல்ல தான் இருக்கு. எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா எப்ப தெரியுமா விளங்கும்? சக்கராத்துல தான் விளங்கும். சக்கராத்துல விளங்கும். நீங்க எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா? பாஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையா? பாஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த உலகத்தில் வாழுங்கள். சோதிக்கப்படுபவர்கள் எல்லாம், பிரச்சனை வருபவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குட்பட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. அப்படி என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்க கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு உருது கவிஞர், ஒரு பாரிசி கவிஞர் சொல்கிறார், முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி பஅதஸ் குதா பஸ்ரத்தூஹி கிஸ்ஸா முக்தஸர். அல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கவில்லையா? சிந்தியுங்கள் முஸ்லிம்களே, வாலிபர்களே, புத்திஜீவிகளே, பாருங்கள் கொஞ்சம் நம்முடைய தலைவரின் வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை? பிறக்கும் பொழுது வாப்பா இல்லை. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உம்மா இல்லாட்டியும் வாப்பா இல்லைன்ற அந்த பிள்ளையை பரிமாறிக்கிறது யார்? பராமரிக்கிறது யார்? அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறது யார்? உலகத்தில் அல்லாஹ்வுக்காக விருப்பமானவர். 6 வயது பச்சை குழந்தை, மவுத்து தெரியாது, ஹயாத்து தெரியாது, வருத்தம் தெரியாது, நோய் தெரியாது, அந்த புள்ளையுடைய மடியில உம்மா மவுத். ஆமீனா. உடனே அப்பா பொறுப்படுத்தார், அப்துல் முத்தலிப். சகோதரர்களே, பொறுப்படுத்து 2 வருஷத்துல அப்பா மவுத். பெரியப்பா பொறுப்படுத்தார், அபூ தாலிப். இஸ்லாம் இறங்கி மார்க்கம் உருவாகி சகோதரர்களே கொஞ்ச காலம் போகல, 50 வருஷம் போகல. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு 50 வயது ஆகல. இன்னும் 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் அபூ தாலிப் மௌத்தாகினார். 25 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வாழ்ந்த மனைவி ஹதீஜா மௌத்தாகினார். சரி, அந்த மக்கால நிம்மதியாக வாழ விட்டார்களா? 2-3 வருடங்கள் ஜெயிலில் அடைத்து வைத்தார்கள். அரத்துக்கு பக்கத்தில் கஸ்ஸா என்ற இடம் இருக்கிறது, போய் பாருங்கள். இன்னும் அது ஒரு பள்ளத்தாக்கு. சாப்பிட சாப்பாடு இல்லாம நம்முடைய தலைவரும் சஹாபாக்களும் குடும்பத்தார்களும் மரத்துடைய இலைகளை பிச்சு சாப்பிட்டார்கள். என்ற வாழ்க்கையில ஒரு நாளாவது சாப்பிட சோறு இல்லாமல், உணவில்லாமல் நாம் இருந்திருக்கிறோம். நம்முடைய சோதனை என்ன சோதனை? நம்முடைய தலைவர் பட்ட சோதனை என்ன சோதனை? சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க டாய்லெட் போவோம், ஆடு மாடு போற மாதிரி தான் இருக்கும். பச்சை இலைகளை திண்டு எங்கட வாய்கள் எல்லாம் புண்ணாக மாறும். அல்லாஹ் இறக்கவில்லையா? சகோதரர்களே, அவரை விட வேற யாரோடு இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கம்? சரி, ஊர்ல நிம்மதியா இருக்க விட்டானா? வீட்டை விட்டு ஊரை விட்டே துரத்தினான். மக்காவிலே ஹஸ்வரா என்ற இடம் இருக்கிறது, 1ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் சென்று பாருங்கள். அந்த இடத்தில் நின்று திருமதியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கிறான். உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, இந்த மக்கள் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க விட்டா, மக்காவே காபாவே உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமியே, உன்னை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன்.
மன்னார் மக்களிடம் கேட்டு பாருங்கள், யாழ்ப்பாண மக்களிடம் கேட்டு பாருங்கள், முல்லைத்தீவு மக்களிடம் கேட்டு பாருங்கள், மூதூர் மக்களிடம், தோப்பூர் மக்களிடம் கேட்டு பாருங்கள். ஊரை விட்டு துரத்தப்படுவது எவ்வளவு கொடுமை என்பதை விளங்குவீர்கள். அனுபவித்தவர்கள் இருப்பார்கள். சில நேரம் இந்த சபையிலே அனுபவித்தார். எத்தனை ஜனாசா, மூத்த மகள், பெத்த மகள், அப்பா மௌத்து, பாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, மனைவி மௌத்து, பெரியப்பா மௌத்து. பெத்த மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா புள்ளத்தாச்சி கன்சீவா இருக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு மேலே ஏறும் பொழுது ஒரு ஹப்பார் என்ற ஒரு எதிரி ஒரு என்ன செய்தான், ஈட்டியால் அடித்து அந்த பெண்ணை கீழே விழுத்தாட்டினான். அந்த பெண் புள்ளையும் கலைந்து அந்த இடத்தில் கொஞ்ச நாளிலே மௌத். இரண்டாவது மகள், மூணாவது மகள் ருக்கையா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ணுக்கு முன்னால் மௌத். 3 ஆம்பளை புள்ள. அப்துல்லா மௌத் கண்ணுக்கு முன்னால், காசிம் கண்ணுக்கு முன்னால் மௌத், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே மௌத். கண்கள் வடிக்குது கண்ணீர, ஆனாலும் கலரவில்லை சகோதரர்களே. மதீனாவுக்கு சென்றால் அங்கே நிம்மதியாக இருக்க விட்டார்களா? யூதர்கள் சூனியம் செய்தார்கள். புகாரில வருது, 6 மாதம் கஷ்டப்பட்டார். 6 மாதம். சரி, அதற்கு பின்னால் ஹைபரிலே நஞ்சி போட்ட ஆட்டிறைச்சியை கொடுத்தார்கள். சக்கராத்தில் துடித்தார் தலைவர். ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹைபர்ல நான் சாப்பிட்ட அந்த விஷம் இந்த உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிக்கிற ஆயிஷா. புகாரில வருது. முஷ்ரிக்கீன்கள் ஏசினார்கள், திட்டினார்கள், குறை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. கொஞ்ச நாளாக சொன்னார். புகாரில, முஸ்லிம்ல வருது, இவரிடம் வரக்கூடிய ஷைத்தானை காணவில்லை. யார்? மலக்குமாருடைய பிரசிடென்ட்டுக்கு ஷைத்தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு உடைந்தது. அபூபக்கருடைய மனைவி அர்வா பின்த் ஜமீல் வந்து சொன்னால், ஹாக்கிம்ல வருது, முஹம்மதே உன்ட அல்லாஹ் உன்னை கைவிட்டு விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு நொறுங்கியது. அல்லாஹ் இறக்கினான், நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக ரப்புக வமா கலா. முஹம்மதே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான், அல்லாஹ் உங்களை கோவிக்கவும் மாட்டான். அல்லாஹ் சொல்லல, உங்களை ஏசினவர்கள், உங்களை பேசினவர்கள், உங்களை சாடினவர்கள், உங்களை துன்புறுத்தினவர்கள் எல்லாருக்கும் இப்ப ஆன் தி ஸ்பாட்ல நான் தண்டனை இறக்க போறேன் சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ் சொன்னான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த உலகம் அல்ல உங்களோட வாழ்க்கை. வலல் ஆகிரா கைருல் லக மினல் ஊலா. இங்க பொறுமையாக இருங்க. ஏசுவாங்கதான், பேசுவாங்கதான், பொறுமையாக இருங்கள் நபியே. சோதனைகளை தாங்குங்கள், சொர்க்கத்தில் நான் அள்ளி தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். இறுதியாக வருகிறேன் சகோதரர்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் இந்த காலத்தில் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. என்ன நடந்தாலும் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறுங்கள். இந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக குத்பா ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் கூட, சவுத் இந்தியாவில் கூட இந்த குத்பா பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கும் உங்களுக்கும் அமானிதமாக வைக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் இந்த உலகத்தில் நீங்க நிம்மதியாக வாழலாம். மிம்பரில் நிற்கும் நானாக இருந்தாலும் சரி, கீழடிக்கிற நீங்களா இருந்தாலும் சரி. இந்த நாட்டில் ஹாஸ்பிடல் எதற்காக ஹாஸ்பிடல்? நாட்டில் உள்ள யாரும் நோயாளியாக இருக்கக்கூடாது. அதற்காக இந்த நாட்டிலே எதற்காக ஸ்கூல்? நாட்டில் படித்தவர்கள் உருவாகுவதற்காக. இந்த நாட்டிலே எதற்காக போர்சஸ்? நாட்டிலே மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக. இந்த மிம்பர் மேடைகள், இந்த உலமாக்கள் எதற்காக? மக்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக. இந்த பள்ளிவாசல்கள் சொர்க்கவாதிகளை உருவாக்குவதற்காக. ஆக சகோதரர்களே, வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பதல்ல, அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி வாழுங்கள். உங்களோட சக்கராத்துல அல்லாஹ் மலக்குமாரை இறக்குவார், சொர்க்கவாதிகளாக மாறுவீர்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள், தொழுகைகளை கையில் எடுங்கள், நாட்டில் ஒற்றுமையாக வாழுங்கள், சகோதர சமயத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுங்கள், மக்களுக்கு மத்தியில் இரக்கமாக, அன்பாக, பண்பாக நம்முடைய மார்க்கத்தை எத்தி வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மௌத்தோரை அவனுக்கு பொருத்தமானவர்களாக கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நம்மை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நாட்டிலே சுமூகமான நிலைமையை உருவாக்குவாயாக. எத்தனையோ பேர் கஷ்டத்தில், துன்பத்தில், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, உன்னை நெருங்குவதன் மூலமாக
அத்துணை பிரச்சனைகளையும் நீ தவிடு பொடியாக ஆக்குவாயாக. முழு உலகத்திலும் மக்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. ஏனைய சமயத்தவர்களையும் பாதுகாப்பாயாக. முழு நாட்டு மக்களையும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் நீ வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நம்முடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயாக. நம்மை முன்னுதாரணமான சமூகமாக மாற்றுவாயாக. இந்த பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயாக. இமாம்களை பொருந்திக் கொள்வாயாக. முஅத்தின்களை பொருந்திக் கொள்வாயாக. நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக. மஹல்லாவாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. நாளல்லாவிய ரீதியில் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அத்துணை முஸ்லிம்களையும் கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவுக்கு வந்திருக்கும் அத்துணை வெளிமஹல்லாவாசிகளையும் கபூல் செய்வாயாக. கியாமத் நாள் வரைக்கும் தீனுடைய மர்கஸாக இந்த பள்ளிவாசலை நீ கபூல் செய்வாயாக. நம்முடைய இறுதி முடிவை மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரௌபா ஷரீஃபிலே, சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக மௌத்தாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.